இறைவனையும் மனிதர்களையும் இணைப்பது பக்தி என்கிற சக்திக்கு மட்டுமே சாத்தியம். ஆண்டவன் மீது அன்பு வைக்க, ஆயன் மீது பற்று வைக்க அளவீடுகள் ஏதும் இல்லை. ஆண்டாளுக்கும் அந்த சூட்சமம் தெரிந்திருக்கக்கூடும். அதனால்தான் சூடி கொடுத்த மாலையில் ஒற்றி கொண்ட தன் ஒற்றை முடியால் அரங்கனையே கட்டி போட்டாள். கண்ணனும் கோதையின் அன்பில் கட்டுண்டே கிடந்தான். காதல் நிகழ்த்தும் அதிசயத்தில் அரங்கன் மட்டும் என்ன விதிவிலக்கா? பரந்தாமனை தன் பாதியாகவே பார்க்க ஆசைப்பட்டாள் ஆண்டாள். இடையச்சி இறைமகள் ஆவது உலகின் இயல்புக்கு எதிரானதோ? பூலோக பெண் ஒருத்தி புருஷோத்தமனுக்கு துணைவியாவது தகுமோ? இந்த கேள்விகள் எதுவும் கோதையின் செவிகளுக்குள் செல்லவே இல்லை. ஏனெனில் கடக்கும் தொலைவில் காதலின் அலைநீளம் இருப்பதில்லை. பள்ளி கொண்ட பெருமாளை, பார்வணங்கும் பரந்தாமனை, யாதவ குலத்து ராஜனை நிபந்தனைகள் ஏதுமின்றி நிச்சயமாக நம்பினாள். மகிழ்திருமேனி கொண்ட ஆயர் குலத்து அழகி ஆண்டாள். ஆண்டாள் அருளிய 21ஆம் பாசுரம். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றம் உடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியும் போல போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோ எம்பாவாய். கறக்கும் கணமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழிய பால் சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளர் ஆன நந்தகோபனின் மகனே, நாங்கள் போற்றும் நாயகனே, கண்ணனே, நீ எழுவாயாக. வேதங்களால் அறிய முடியாதவனும் வேதங்களை விட வலிமையானவனும் உலகிற்கே வெளிச்சம் வீசும் ஒளிர் சுடரும் ஆன கண்ணனே, நீ துயில் எழுவாயாக. உன்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் உன் பாதத்தில் விட காத்திருப்பது போல் நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்து நிற்கிறோம். கதவை திற கண்மலர் கண்ணனே.